ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 எபிசோட் 12. அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 2 முடிஞ்சது அண்ட் சீசன் 3 இன்னும் ரிலீஸ் ஆகல. அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுவேன். ஆனியா இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நமக்கு புரிய வைப்பாங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். லாஸ்ட் எபிசோட்னு திரும்ப ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. வார் முடிஞ்சிருந்தாலும் ஆஸ்டானியா அண்ட் வெஸ்டாலிஸ்குள்ள இருக்கிற பிரச்சனை, வெஸ்டாலிஸ் ஆப்ரேஷன் ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒன்று நடத்துறாங்க. திறமையான ஸ்பையான ஏஜென்ட் ட்வைலைட் ஆஸ்டானியால ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்றான். அதர் யோர் சிட்டி ஹால்ல வேலை பார்க்கற பட் அவன் ஐடென்டிட்டி ஒரு அசாசின், பொண்ணு ஆனியா ஃபார்ஜர், மைண்ட் ரைடிங் டெலபேத், பாண்ட் ஃபார்ஜர் அப்படிங்கிற டாக், ஃபியூச்சர் பார்க்கக்கூடிய பிரேகாக்னிஷன் பவர் கொண்டது. இவங்க ஐடென்டிட்டியை மறைச்சு எப்படி மிஷனை முடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். வீட்ல எல்லாமே நார்மலா இருக்கு. பாண்ட் நம்ம வேணா வாக்கிங் போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். ஆனியா நீ வாரியான்னு கேட்கவும் நான் ஒரு கம்மி பண்ணிட்டு இருக்கேன் ஆனியா சொல்றா. பேப்பர்ல ஆனியா அதையா பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். ஒழுங்காவே வரல அப்படின்னு ஆனியா யோசிக்கவும், ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ வேலை பாக்குற எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண வேணா அப்படின்னு இன்னைக்கு பாண்ட நான் ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எனிமீஸை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பிராங்கியை வச்சு நம்ம ஹீரோ அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். கடிச்சாருவாங்க அந்த மாதிரி பிராங்கியும் ஒரு டிவைஸை போட்டிருக்கான். எஸ் அப்படிதான், எப்பவும் எதிரி கையில தான் நீ அட்டாக் பண்ணணும். அவங்க வைட்டல் பாயிண்ட்ஸ்ல கடிச்சிடாத, அப்புறம் என்னால இன்ஃபர்மேஷனை கறக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவும் நானே ஏன் வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிராங்கி கேட்கறான். டார்கெட் நீ கடிச்சதுக்கு அப்புறமா விடாத, இல்லைனா உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். முதல்ல நான் ஏன் திருட மாதிரி நடிக்கணும் அப்படின்னு பிராங்கி கேட்கறான். நம்ம ஹீரோ அவனை கண்டுக்கிடவே இல்லை. எப்போ நீ தயாரா இருக்கணும் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ பாண்டு கிட்ட சொல்றான். அடுத்தது உனக்கு பாம்பு ஸ்மெல் பண்ற ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பாண்டு கொஞ்சம் சோகமாகவும் ஆப்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ல டாக இன்டெலிஜென்ஸ் ஆகிறதுக்காக அவனை இந்த மாதிரி பல ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா அதில் அவன் நிறைய கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி பிராங்கி சொல்லவும், இதை கூட உன்னால பண்ண முடியலையா முட்டாள் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் திட்டினதை பாண்டு யோசிச்சு பாக்குறான். டாக்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே விளையாட்டு மாதிரி தான், அட்லீஸ்ட் அதை அவனுக்கு ஃபன்னாவாச்சா ஆக்கு அப்படின்னு பிராங்கி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். பாண்டையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். நம்ம ஹீரோ அவனை வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். வானியா எல்லாம் சூப்பரா இருக்கேன்னு யோர் பார்க்கவும், இது எல்லாமே நார்மல் ஸ்டார் இல்ல, இதெல்லாம் ஸ்டெல்லா ஸ்டார், இப்ப நானும் ஒரு ஸ்காலரா மாறிட்டேன் அப்படின்னு ஆனியா சொல்றான். கீழே கிடக்கிறத சாப்பிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ பாண்ட வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையன் ஐஸ்கிரீம் கீழே போட போறான்னு பாண்டுக்கு தெரியுது. உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க. அந்த சின்ன பையன் எங்க வரான் அப்படின்னு சொல்லி பாண்டு பாக்குறான். பார்த்தா எதிரில தான் அந்த பையன் வந்துட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் 2 ஸ்கோப் ஐஸ்கிரீம் நியாயமே இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பாண்டு போய் குலைக்குவான். அந்த பையன் ஜாக்கிரதையா இருப்பான், ஐஸ்கிரீமை சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டு யோசிக்குது. நம்ம ஹீரோவோ குட் பைன்னு பாராட்டுவான்னு எதிர்பார்த்து அந்த பையன் பக்கம் போய் குலைக்கவும், பாண்ட் அடுத்தவங்க ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான். கடைசியில அந்த ஐஸ்கிரீமும் கீழே விழுந்துருது. சாரி தம்பி நான் வேற வாங்கி தரேன் அப்படின்னு லாய்ட் வந்துட்டு 3 ஸ்கோப் ஐஸ்கிரீம் அவனுக்கு வாங்கி கொடுக்குறான். பாண்ட் நீ இப்படி அடுத்தவங்க ஃபுட்டுக்கு ஆசைப்பட மாட்டியா, உனக்கு பசிக்குதான் நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு பாட்டி அவருக்கு சைக்கிள்ல வந்து மோத போறாங்கிறது தெரியுது. அந்த பாட்டி எங்க இருக்காங்கன்னு பாண்ட் தேடி பார்த்தா அவங்க வேற பக்கமா போயிட்டு இருக்காங்க. பாண்ட் உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு, வியடா நடந்துக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடுறான். கீழே விழாம அந்த ஆளு ஸ்டாப் பண்ணாலுமே கூட நாயை கொஞ்சம் ஒழுங்கா வளங்க அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு போறாரு. பாண்ட் எனிமீஸை மட்டும் தான் கடிக்கணும்னு சொல்லியிருக்கா, அவங்க நார்மல் சிவிலியன் தானே, ஒழுங்கா ட்ரெயின் பண்ணணும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இது ஆனியாவா இருந்தா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பாண்ட் நீ ஃபியூச்சரை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லியிருப்பா. பட் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடலையே அப்படின்னு சொல்லி பாண்டு வருத்தப்படுறான். பாண்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட மாட்டானு, என்னாச்சு இவனுக்கு, ஆனியா மாதிரியே இவனையும் என்னால புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு லேடி மேல பறவை எச்சம் போட போகுது அப்படிங்கிறது பாண்டுக்கு தெரியுது. ஹெல்ப் பண்ணா எப்படியும் நம்ம ஹீரோ திட்டு தான் போறான்னு சொல்லிட்டு அது வேண்டான்னு யோசிக்குது. ஒருவேளை இவனுக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஒரு பில்டிங் தீ பிடிச்சி எரியுது. டெய்சி உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே நின்று ஒரு லேடி அலறாங்க. அது பாண்டுக்கு தெரியும். கண்டிப்பா இதை தடுத்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி பாண்ட் வந்து ஸ்மெல் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு பக்கமா இழுக்கவும் நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். பாண்ட் உடனே கோபமா நம்ம ஹீரோவை பார்த்து மறைக்கவும், ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் போல நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு பாண்ட ஃபாலோ பண்ணி போறான். எங்கேயோ ஃபயர் இருக்கு நம்ம ஹீரோவை பாக்குறான். ஃபயர் ரொம்ப வேகமா பரவுது அப்படின்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஸ்மெல் பண்ணி இவங்க வந்திருக்கான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவலைப்படாதீங்க, உள்ள யாரும் இல்ல அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஆள் சொல்றாரு. இந்த மாதிரி பில்டிங்ல வேணும்னே யாரோ ஃபயரை பத்த வைக்கிறாங்க, ஃபயர் ட்ரக் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க. டெய்ஸின்னு அந்த லேடி கத்துற ஃபியூச்சர் தெரிஞ்சதை யோசிச்சு பார்த்து பாண்ட் ஃபாஸ்டா உள்ள போறான். யாரோ உள்ள இருக்காங்க போல, அதான் பாண்ட் ஓடுறான். நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடுறான். பாண்ட் மேல ஒரு கட்டவளை பக்கம் டக்கு நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறான். பார்த்தா டெய்ஸி அப்படிங்கிறது ஒரு குட்டி டாகி தான். இதை காப்பாத்துறதுக்கு தான் வந்தியா, சரிவா வெளியே போலாம் நம்ம ஹீரோ பாக்குறான். வெளியே போகிறதுக்கு வழி இல்ல. இப்படியே போனா அந்த ஸ்மோக்லயே நாங்க மாட்டிக்கிடுவோம், என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜன்னல் வழியா வெளியே குதிச்சு தான் போயாகணும், பட் பாண்ட் எப்படி வருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு இடத்துல நம்ம ஹீரோ காலை வைக்க போகவோ டக்குன்னு பாண்ட் போயிட்டு தடுக்கிறான். அந்த இடம் அடிஞ்சு கீழே விழுது. நீ என்ன காப்பாத்திட்ட பாண்ட், உன்னோட ஸ்மெல்லிங் பவர் உண்மையிலேயே அமேசிங் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஜன்னல் வழியா வெளியே போறதுக்கு வழியை நம்ம ஹீரோ பாக்குறான். பாண்டுக்கு ரொம்பவே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல காத்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஸ்டிக் பேக்கை பார்த்து கீழே பேக்க வச்சு அதுல காத்த ஃபில் பண்றான். ஸ்மோக் மேல பார்க்க போறதுனால கீழே இருக்க காத்து கிளீனா இருக்கும். மூச்சு விட முடியாத இடத்துல இதை நம்ம பயன்படுத்தலாம். அந்த பப்பியை அந்த பேக்ல போட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடி போய் ஜன்னல் வழியா குதிக்குவோம். பாண்டு பின்னாடியே குதிச்சு போறான். உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு ஒருத்தர் ஓடி வருவோம். அபார்ட்மெண்ட் 407ல அந்த பப்பி இருந்தது நம்ம ஹீரோ கொடுக்குறான். பாண்டு தான் இவ்வளவு காப்பாத்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாண்டு மேல நெருப்பறியவும் டக்குன்னு தண்ணியை ஊத்தி அவரை அணைக்கிறாரு. தண்ணியில நாம் தோணியும் பாண்ட் ரொம்ப ஒல்லியான மாதிரி தெரியுதா. நீ ஈரமான இப்படிதான் தெரிவியா, எப்போ யோர் தான் உன்னை குளிக்க வைப்பா, உன்னை இப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சிரிப்பா வருது. ட்வைலைட் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு.
அப்படின்னு நம்ம ஹீரோ பாண்டை பார்த்துட்டு சிரிப்பா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ பாண்ட் எதையோ ஸ்மெல் பண்ணுது. சார் இந்த பப்பியை பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாண்டு பின்னாடி ஓடுறான். எல்லாம் நல்லா கொழுந்து விட்டு எரியுது, அப்படிதான் எல்லாரும் கதருங்க அப்படின்னு இந்த இடத்த கொளுத்துனவாங்க நின்றுட்டு இருக்கான். என் டெய்ஸி அவ உள்ளதான் இருக்கா அப்படின்னு இந்த லேடி வந்து கதறவும் அதை பார்த்தா அந்த ஆள் ஹாப்பி ஆகுறான். பாண்ட் கரெக்டா அவன் கிட்ட ஓடி வந்து அவனோட காலை பிடிச்சி கவ்விடுது. இன்னொரு சிவிலியனையும் போய் இவன் கடிச்சிட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவன் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கெரோசின் மேட்ச் பாக்ஸ்லாம் உழவும் இவன் தான் அந்த பில்டிங்கை கொளுத்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். பாண்ட் அவன் கத்தியால குத்த போட்டு நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறான். இவன் தான் பில்டிங்கை கொளுத்துனதுன்னு உனக்கு தெரியுமா? போலீஸ்க்கு இந்த எவிடன்ஸ் போதும், நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவனை கட்டி வச்சுட்டு பாண்ட் உண்மையிலே நீ இன்னைக்கு நல்ல வேலை பார்த்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா நல்ல வேலை டெய்ஸி உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு அந்த லேடி ஹாப்பி ஆகும். ஒரு ஆள் அவரோட ஒயிட் கலர் டாகும் தான் இதை காப்பாத்துச்சுன்னு அந்த ஆள் சொல்றாரு. அவங்களை எங்க நீ உங்க தேடுவோம், நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நான் வர விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோவும் பாண்டும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. காப்பாத்தினதுக்கு மக்கள் கண்டிப்பா பெருசா ஏதாச்சும் ரிவார்ட் கொடுப்பாங்கன்னு பாண்ட் யோசிக்கிறான். இருந்தாலும் பாராட்டும் புகழும் தேவை இல்லைன்னு நம்ம ஹீரோ பின்னாடி அவன் போறான். ஹே பாண்ட், எதிரியா கையில கடிந்து தானே உனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன், காலில் போய் கடிக்கிற, அதனாலதான் அவன் உனக்கு கத்தியால குத்த வந்தான். உன்னோட உயிரும் முக்கியம் தான், சரியா? நீ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காத, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஆனியா மத்தவங்க எல்லாம் எவ்வளவு வருத்தப்படுவாங்க, வீட்டுல உனக்காக ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க, மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் ட்ரைனிங் பேப்பர்ல உன்னை அதிகமா வாழ வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீ ஸ்மோக் எதையாச்சும் இன்ஹேல் பண்ணியிருந்தேன்னா எதுக்கோ டாக்டர்கிட்ட போயிட்டு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பாண்டும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். ஃபார்ஜர் ஃபேமிலியில நீயும் ஒருத்தன், ஒன்னு நான் இழக்க தயாரா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறாங்க. யோர் ஆனியாக்கு பறவை மாதிரி ஒன்று செஞ்சு கொடுக்குறா, அது நல்லாவே வரல, ஓரிகாமி ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோர் யோசிச்சு இப்போ சிசர் எடுத்து டக்கு டக்குன்னு கட் பண்றா. சூப்பர்னு ஆனியா பார்த்தா பேப்பர் மனுஷங்களை கூட கையை கால்னு யோர் எல்லாத்தையும் வெட்டி வச்சிருக்கா. பாண்ட் ஏன் சோரிங்கி போயிட்ட அப்படின்னு ஆனியா பாக்குறா. என்னாச்சுன்னு யோர் கேட்கவோ தெரியாம ரோட்ல ஒருத்தர் தண்ணியை ஊத்திட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அவன் காஞ்சா அப்புறமா பழைய நிலைமைக்கே போயிருவான் அப்படின்னு யோர் சொல்றா. எரியிற பில்டிங்ல பப்பியை சேவ் பண்ணி அதுக்கு காரணமானவனையும் பிடிச்சிருக்கோன்னு உங்ககிட்ட சொல்லவா முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறத ஆனியா மைண்ட் ரைட் பண்ணிட்டு, அப்பாவும் நீயும் இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அவ பேப்பர்ல செஞ்ச ஸ்டெல்லா ஸ்டாரை எடுத்துட்டு வந்து அப்பா கொஞ்சம் இங்க குனிங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் அந்த ஸ்டாரை கொடுக்கவும், இது என்ன ஸ்டெல்லா ஸ்டாரா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, இது உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்காக அப்படின்னு வா சொல்லவும், லாய்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஆனியா கூட சேர்ந்து யோரோ விளையாடுறா. இவன் உண்மையான ஸ்டெல்லா ஸ்டார்ஸை வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும் ஆனியா ஷாக் ஆகுறா. நான் சமைக்கிறேன்னு யோர் சொல்லவும், நான் ஹெல்ப் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடயே இந்த எபிசோட் முடியுது. இதோட சீசன் 2 முடிஞ்சது. சீசன் 2லயே பார்ட் 2 வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேளை அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.